Hello everyone, welcome to my channel The Icon. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்றில இருந்தே கொஞ்சம் வித்தியாசமான காலநிலையால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க இல்லையண்டில்ல. ஸோ இந்த குளிர் அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியான மழை இது ரெண்டுமே எல்லாரையுமே ரொம்பவே அவதிப்பட வைக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குளிர் மழைன்றது நார்மலாகவே மார்கழி மாதத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இதை தாண்டி இந்த காற்று மாசடைந்தது தான் எல்லாராலையுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இது தொடர்பாக நான் நேற்றும் சொல்லியிருந்தேன், ஆனால் அவ்வளவு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லவில்லை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காற்று மாசடைதல் என்றது இலங்கையில் ஒரு தசாப்தத்தின் பின்னர் உருவாகி இருக்கிற ஒரு விஷயம். அதாவது இந்த வளி மாசடைந்த விஷயம் இதுக்கு முதல் 10 வருடங்களுக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம் இப்போது திருப்பியும் பதிவாகி இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக இந்தியாவின் டெல்லி பகுதியில் இருந்து அங்கத்திய காற்று மாசடைந்த நிலையில் இருந்ததால் வங்கக்கடலில் இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஏற்பட்ட பலத்த காற்று அதோட காற்றின் திசை மாறிட்டது. ஸோ காற்றின் திசை மாறினதால தெற்கு நோக்கி வீசிய காற்றின் மூலமாகத்தான் அங்கே டெல்லியில் இருந்த மாசடைந்த காற்று இலங்கை வான்வெளி பரப்போட கலந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி அந்த காற்று மாசடைந்ததுன்னா இப்போ அந்த அண்மை மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் முடிந்து விவசாய அறுவடை முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எஞ்சிய வைக்கோல்களை எரிச்சிருக்காங்க, நிறையவே எரிச்சிருக்காங்க. அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பட்டாசு போன்றவற்றை நிறையவே வெடித்ததன் காரணமாகவும் அதிலிருந்து வெளியான நச்சு வாயுக்களும் கூட இப்பொழுது அந்த அங்கத்திய வான்வெளி பரப்பிலே கலந்திருக்கிறதால அந்த இடம் ரொம்பவே மாசடைந்திருக்குது. அங்கே இருந்த காற்று தான் இங்கால காற்று திசை மாற்றி அடித்ததன் காரணமாக அது ஒரு பலத்த காற்றுன்றபடியாலும் எல்லாருக்குமே தெரியும் மண்டாஸ் சூறாவளி வந்து போச்சு இல்லையா. அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பையே ஏற்படுத்தி விட்டது. இங்கேன்றதை விட இந்தியாவில் பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த சூறாவளி காரணமாகத்தான் இங்கால பக்கம் அந்த காற்று மாசடைந்த காற்று இங்கேயும் கலந்தது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 400 வரைக்குமே பதிவாகி இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது நார்மலாக 0லேருந்து 50க்குள்ள இருக்குமாக இருந்தால் அதனுடைய காற்று ரொம்பவே நல்ல தூய்மையான காற்று, இல்லாட்டி அந்த காற்றால எந்த ஒரு பாதிப்பும் வராத காற்று அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் அங்க பதிவாகி இருந்தது 400 வரைக்குமே பதிவாகி இருந்தது. அதனுடைய தாக்கம் தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொழும்பு உட்பட கிட்டத்தட்ட 16 மாவட்டங்கள்ல இந்த மாசடைந்த காற்றால பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. அந்த 16 மாவட்டங்களையும் பரவியும் இருந்துச்சு. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொழும்பை பொறுத்த வரைக்கும் 151 வரைக்குமே பரவி இருந்தது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 81, 95 அந்த மாதிரி மாறி மாறி காண்பிச்சு கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று பிற்பகல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழும்பை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டே வந்துச்சு. இந்த காற்று மாசடைதல் ரொம்பவே அதிகரித்து கொண்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு காலையிலிருந்து எடுத்த பதிவின்படி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குறைந்து 95 வரைக்குமே வந்திருக்குது. இந்த பட்டாசு போன்ற பொருட்களை வெடித்ததன் காரணமாக உருவான நச்சு வாயுக்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் வளிமண்டலத்தில் கலந்திருக்கிறதால அதை சுவாசிக்கிறதன் மூலமாக மரணங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதால என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா வெளியில போறத பெரும்பான்மையானாக்கள் குறைக்கிறது நல்லது. அதை தாண்டி அப்படி இல்லை அவசர நிலைமை போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாஸ்க் அணிந்து கொண்டு போங்கன்ற மாதிரியும் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சு தகவல்களை வெளியிட்டிருந்தது. அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நச்சு வாயுக்களை சுவாசிக்கிறதுக்கு மற்றாக்கள் போறது வெளியில மாஸ்க் அணிந்து கொண்டு போனாலும் நார்மலாகவே உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், அதை தாண்டி இதய நோயாளிகள், குழந்தைகள், முதியோர்கள் என்றவங்க வீட்டிலேயே இருக்கிறது நல்லது என்ற மாதிரியும் தகவல்கள் சொல்லி இருந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே வேற உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால அவைகள் வீட்டிலேயே இருக்கிறது நல்லது சொல்லி தகவல் வெளியாக இருந்தது. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன், இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி எல்லாருமே கொஞ்சமே பாதுகாப்பா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சூறாவளி என்றது காற்று மாசடைந்தது இன்னொரு பக்கமாக இருந்தாலும் கூட இந்த சூறாவளியை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நுவரெலியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் இறந்திருந்தார். மொத்தமாக 2 பேருக்கிட்ட இறந்திருந்துச்சுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா 9 பேருக்கிட்ட காயமடைந்திருக்கிறாங்க. இந்த சூறாவளியால் காயமடைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 58 குடும்பங்களுக்கு மேலே இடம்பெயர்ந்திருக்கிறாங்க இடத்தை விட்டு. 4000 பேர் மொத்தமாக பார்த்தால் சுற்றி வர மொத்தமாக பார்க்க
4000 பேருக்கிட்ட இந்த பலத்த காற்றால பாதிக்கப்பட்டு இருக்கணும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதால் யாராச்சும் பாதிக்கப்பட்டவங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காற்று மாசடைந்த நிலைமை வந்து நேற்றையை விட இன்றைக்கு ரொம்பவே குறைந்திருக்குது. அதாவது நேற்று யாழ்ப்பாணத்தில் 81 காட்டி இருந்துச்சு. அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 81 இருந்துச்சு. இன்றைய நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் சாதாரண நிலைமைக்கு திரும்பி விட்டுதுன்னு சொல்லணும். ஏன்னால் 50க்குள்ள இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இப்போ பதிவாக இருக்கிறது 51. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குருநாகலையில் 71, அதே மாதிரி வவுனியாவில் 63, கண்டியில் 94, கேகாலை 83, காலியில் 43, ரத்னபுரியில் 71, களுத்துறையில் 71, அதே மாதிரி அம்பாந்தோட்டையில் 83. இப்படித்தான் இன்றைய பதிவுகள் வந்து இருக்குது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பி இருக்குது. மற்ற பிரதேசங்களில் உண்மையிலேயே கொஞ்சமே அதிகமாகத்தான் இருக்கிறது. 50ஐ விட அதிகமாக தான் இருக்கிறது. ஆகவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளியில் போகிறப்போ மாஸ்க் அணியுங்க. இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காற்றினுடைய தரத்தை அளவிடுவதற்கான நிலையங்களை வந்து இப்போ புதுசாகவே நிறைய திறக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கணும். ஏனென்றா இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு சொன்னா இதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? நார்மலா மற்ற விஷயங்களுக்கு கொரோனா வந்திருந்தப்போ கூட அதுக்கான தடுப்பூசிகள் ஆகட்டுக்கும் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து காற்றில பரவி இருக்கிறது. இது ஒரு பொதுவான விஷயம். காற்றை மறைக்கல, அது இங்க போகாது அங்க போகாது என்று தடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ இதை நாங்கள்லாம் பாதுகாத்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காற்றினுடைய தரத்தை அடிக்கடி பரிசீலிக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பாக இருக்கு. அதாவது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்குது. அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே இந்த காற்றினுடைய தரத்தை பரிசீலிக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து நிறுவி இருக்கணும். அதே மாதிரி இன்னும் 60 நிறுவனங்களை வந்து நிறுவனத்துக்கான வேலைப்பாடுகள் தொடங்க இருக்கணும். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை எல்லாத்தையுமே நேற்று நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் வெளியிட்டு இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிற தகவலின்படி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பி இருக்குது. இருந்தாலும் வெளியில போறப்போ எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருந்து கொள்ளுங்க. சில அறிகுறிகள் தென்பட்டுச்சா இருந்தா உடனே வீட்டுக்கு திரும்பிடுங்க. வீட்டிலேயே இருக்கிறது நல்லது. ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வளமையான பணிகளை வந்து நீங்கள் மேலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு பாடசாலைகள் எல்லாமே விடுமுறை அளிச்சிருந்துச்சு. நம்ம என்னன்னு சொன்னா இப்படி ஒரு பிரச்சனை நிமித்தமாக. ஆகவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருப்பி நான் சொல்றேன், இந்த விஷயத்தால யாராச்சும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்க. இது உண்மையிலேயே பயனுள்ள ஒரு வீடியோ. இதை நிறைய பேருக்கு நீங்கள் பகிர்வதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மண்ட சூறாவளி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளி மாசடைந்ததன் காரணமாக ஏதாச்சும் பாதிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் ஏற்பட்டு இருந்துச்சுண்டா எனக்கு தெரியாதது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வளி மாசடைதலை நீங்களுமே நான் வந்து வீட்டை விட்டு நான் வெளிக்கிடல. உண்மையிலேயே இந்த பிரச்சனையால் நான் வெளியில் போகல. ஸோ வெளியில் போனவங்க வந்து என்ன மாதிரி உங்களுடைய உடல்நிலைகள் வந்து இருக்குதுன்றதை வந்து கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன். அதன் மூலமாக வேறு பாதிப்புகள் ஏதாச்சும் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கட்டாயம் நான் அதை இன்னொரு வீடியோவில் மற்றவர்களுக்கும் பதிவிட்டு அதை சொல்லணும். ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து கட்டாயமாக நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.